ஒரு காலத்தில் 40,000 50,000க்கு விற்றுக்கிட்டு இருந்த நம்ம பிளாக்பெரி ஃபோனை இப்படிப்பட்ட கண்டிஷனில் யாரோ பழையரும் கடையில் போட்டிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பல்லாவரம் சந்தைக்கு போயிருந்தப்போ அங்கேருந்து இந்த மாதிரி பிளாக்பெரி ஃபோன் ஒன்று வாங்கியிருந்தோம். ஃபிசிக்கல் டேமேஜ் பெருசாக இல்லை. சரின்னு உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா பேட்டரியை காணோம், அப்புறம் என் கிணத்தை காணும் அப்படிங்கிற கதையை போல் இந்த பேட்டரிக்கான அந்த பின்னு ஒன்று இருக்கும், அதையும் காணோம். அதான் எனக்கு ஒன்றும் புரியலை. இந்த பிளாக்பெரிக்காரன் அந்த பேட்டரி பின்னை பார்த்தீங்கன்னா ரிமூவல் மெத்தட் தான் கொடுத்துருப்பாங்க. அது நம்ம ஓப்பன் பண்ணி தொலைஞ்சு போச்சா இல்லை பழையரும் கடையிலே தொலைஞ்சு போச்சான்னு தெரியல. ஆக மொத்தத்தில் அந்த பின்னை காணும். ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்க போகிறோம்னா, நம்மக்கிட்ட வேறு ஒரு பிளாக்பெரி ஃபோன் இருக்குது, அதுவும் ஸ்க்ராப்லேருந்து எடுத்தது தான். அது வந்து பெரிய இஷ்யூ, அதனால் அதை சரி பண்ண முடியல. ஸோ அதில் இருக்கிற அந்த பேட்டரி பின்னை தூக்கி இதில் போட்டு ஒர்க்காக வைக்கலாம். இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணி விட்டு நம்மக்கிட்ட இருந்த பேட்டரியும் இதுக்கு போட்டு பார்த்தேன். டிவைஸ் பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு, ஆனால் சார்ஜில் போல் கொஞ்சம் நேரம் சார்ஜ் ஏறிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல கண்டிஷனுக்கு வந்துருச்சு. ஆக்சுவலி இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இது வந்து டச்சாகவும் ஆக்ட் ஆகுது, பட்டன்லேயும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம ஓகே பட்டன் நினைப்போம், மெனு பட்டன் நினைப்போம். ஆனால் அது அப்படி கிடையாது, அதுவும் ஒரு டச் ஆக்ட் ஆகுது. இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணுறது மூலமாக மேலே உள்ள ஐக்கான கீழே இருக்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் டச்சும் நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இதில் ஒய்ஃபையும் இருக்குது. யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இந்த பிளாக்பெரிக்காரன் உள்ளே கொண்டு வந்திருக்கான். இப்போ புரியுதா இதை ஏன் அவ்வளோ விலையில் விற்றாங்கன்ட்டு. இதை தவிர்த்து பல்லாவர சந்தையில் எக்கச்சக்கமான ஸ்க்ராப் டிவைசஸ் பார்த்தோம். ஒவ்வொன்றும் எவ்வளோ ரேட் சொன்னாங்க, அது எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு நான் முழு வீடியோவில் கொடுத்துருக்கேன். லிங்க் வந்து நம்ம ப்ரொஃபைல் கீழே இருக்கும், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.